இன்றைய தேவை நிகழ்ச்சியா நிகழ்வா? ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு தோத்திரம். எங்களோடு கூட நீர் பேசும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில வசனங்களை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 16, 41, 42. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9 மற்றும் 13வது வசனம். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அல்லாமலும் பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் 13:2. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். வேதத்தில் உள்ள 3 சம்பவங்களை நாம் வாசித்தோம். ஒன்று இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் நடந்தது. 2வது பேதுருவின் ஜெப வாழ்க்கையில் நடந்தது. 3வது பவுல் சபையோடு சேர்ந்து ஆராதனை செய்தபோது நடந்தது. இயேசு சமாரியா பெண்ணோடு சம்பாசிக்கிறார். உன் கணவனை அழைத்து வா என்று சொல்லுகிறார். எனக்கு கணவன் இல்லை என்று அவள் சொல்லுகிறாள். தொடர்ந்து அந்த பெண்ணோடு இயேசு பேசுகிறார். முடிவு, இயேசுவை உலக இரட்சகர் என்று அநேகம் பேர் விசுவாசித்தார்கள். இயேசு அந்த சமாரியா பெண்ணோடு பேசுவதோடு முடிந்திருந்தால் அது நிகழ்ச்சி. ஆனால் இயேசு உலக இரட்சகர் என்று அநேகர் விசுவாசித்தபடியால் அது நிகழ்வாக மாறிவிட்டது. பேதுரு மேல் வீட்டில் ஏறி ஜெபம் செய்துவிட்டு கீழே இறங்கி இருப்பாரானால் அது நிகழ்ச்சியாக முடிந்திருக்கும். ஆனால் ஜெப நேரத்தில் பேதுரு தரிசனத்தை கண்டு அர்த்தத்தை உணர்ந்ததினால் கொர்நேலியு மூலமாக புறஜாதியாருக்கு சுவிசேஷம் சென்றது. அதனால் இது நிகழ்வாக மாறிவிட்டது. பவுலும் பர்னபாவும் சபையோடு சேர்ந்து ஆராதனை செய்துவிட்டு வீட்டுக்கு போயிருந்தால் அது நிகழ்ச்சியாக முடிந்திருக்கும். ஆனால் அந்த ஆராதனையில் பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் தன் சித்தத்தை வெளிப்படுத்தி பேசினபடியால் அது நிகழ்வாக மாறிவிட்டது. நம் கையில் உள்ள வேத புத்தகம் சரித்திரம் சொல்லும் புத்தகம் அல்ல, சரித்திரத்தினால் நிறைந்த புத்தகம். வேத புத்தகம் நிகழ்ச்சியினால் நிறைந்த புத்தகம் அல்ல, நிகழ்வுகளால் நிறைந்த புத்தகம். நிகழ்ச்சிக்கும் நிகழ்வுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. அதை விளங்கிக் கொள்ளும்படியாக ஒன்று சொல்லுகிறேன், கவனியுங்கள். ஒரு பெரிய பூகம்பம் நடக்கிறது. அநேகர் மரித்து போகிறார்கள். அந்த இடத்தில் இருந்த கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து விழுந்து விடுகிறது. இது நிகழ்வு. பூகம்பத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு கூட்டம் நடத்தி உதவிகள் வழங்கப்படுகிறது. இது நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மாறிவிடும், மறக்கப்பட்டுவிடும். ஆனால் நிகழ்வு மாறாது, மறக்கப்படாது. அது சரித்திரமாக மாறிவிடும். ஒருவர் உலகளாவிய போட்டியில் வெற்றி பெறுகிறார். இது நிகழ்வு. வெற்றி பெற்றவருக்கு ஒரு பெரிய மீட்டிங் போட்டு வரவேற்பு அளித்து பரிசு வழங்கப்படுகிறது. இது நிகழ்ச்சி. பரிசு வழங்கப்பட்ட நிகழ்ச்சி
காலத்தால் மறக்கப்பட்டு போகும். ஆனால் உலகளாவிய போட்டியில் வெற்றி பெற்ற அந்த நிகழ்வு காலத்தால் மறக்கப்பட்டு போகாது, சரித்திரத்தில் பதிக்கப்பட்டு விடும். நிகழ்ச்சிக்கும் நிகழ்வுக்கும் இருக்கும் வித்தியாசத்தையும் அதன் அர்த்தத்தையும் புரிந்திருப்போம் என்று நம்புகிறேன். நிகழ்ச்சி என்பது புரோகிராம், ஈவெண்ட், ஃபங்க்ஷன். நிகழ்வு என்பது இன்சிடென்ட். நிகழ்ச்சி பாதிப்பை உண்டு பண்ணாது, நிகழ்வு பாதிப்பை உண்டாக்கும். நிகழ்வு தாக்கத்தை உண்டாக்கும், நிகழ்ச்சி தெரியப்படுத்தும். நிகழ்வு எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கும், நிகழ்ச்சி எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்காது. நிகழ்வு எல்லோருக்கும் தானாய் தெரிய வரும், நிகழ்ச்சி விளம்பரப்படுத்த வேண்டும், அப்போதுதான் எல்லோருக்கும் தெரிய வரும். நிகழ்வு இதை குறித்து எல்லோரும் பேசுவார்கள், நிகழ்ச்சி இதை குறித்து எல்லோரும் அதிகமாய் பேச மாட்டார்கள். நிகழ்ச்சி மறந்து போகும், நிகழ்வு ஒரு நாளும் மறக்காது. நம்முடைய வேத புத்தகம் முழுவதும் நிகழ்ச்சியால் அல்ல, நிகழ்வுகளால் நிறைந்தது. பழைய ஏற்பாடும் நிகழ்வுகளால் நிறைந்தது, புதிய ஏற்பாடும் நிகழ்வுகளால் நிறைந்தது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையும் ஊழியமும், அப்போஸ்தலரின் வாழ்க்கையும் ஊழியமும், ஆதி திருச்சபையின் வாழ்க்கையும் ஊழியமும், ஆதி மிஷனரிகளின் வாழ்க்கையும் ஊழியமும் நிகழ்ச்சியாய் அல்ல, நிகழ்வுகளாய் அமைந்தது. தாக்கத்தை உண்டாக்கியது, கவனத்தை ஈர்த்தது, பாதிப்பை உண்டாக்கியது, மற்றவர்கள் பார்க்கும்படியாக அமைந்தது. எனவே இன்றைய தேவை, இன்றைய ஆவிக்குரிய உலகின் தேவை, இன்றைய ஊழிய உலகின் தேவை நிகழ்ச்சியா நிகழ்வா? நிகழ்ச்சிகள் அல்ல, நிகழ்வுகள் தான் தேவை. இன்றைய தேவ பிள்ளைகளின் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிகழ்வுகள் நடக்கிறதா? இல்லை, நிகழ்ச்சிகள் நடக்கிறது. ஜெபம், வேதம், உபவாசம், ஆராதனை, ஆவி நிறைவு, சபை கூடுதல் எல்லாமே ஒரு நிகழ்ச்சியாய் தினந்தோறும் நடந்து முடிந்து விடுகிறது. அவ்வளவுதான். தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிகழ்வுகள் இருந்தால்தான் ஆவிக்குரிய வாழ்க்கை எழுப்புதல் அடைந்து முன்னேறி செல்லும். எனவே இன்றைய ஆவிக்குரிய உலகின் தேவை நிகழ்வுகள். இன்றைய ஊழியங்களை உற்று பார்க்கும் போது அதிகமான ஊழியங்கள் நிகழ்ச்சிகளாகத்தான் போய்கொண்டிருக்கிறது, நிகழ்ச்சிகளாகவே முடிந்து கொண்டிருக்கிறது. இன்றைய ஆராதனைகள், ஜெப கூடுகைகள், உபவாச கூடுகைகள், மற்ற கூட்டங்கள் எல்லாமே நிகழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. 7, 9, 12, 24 மணி நேர ஜெபங்களும் நிகழ்ச்சியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. இன்றைய ஊழியங்கள் ஒரு புரோகிராமாக, ஈவெண்டாக, ஃபங்க்ஷனாக இருக்கிறது. இன்றைய ஊழியங்கள் ஒரு ஈவெண்டாக அல்ல, இன்சிடென்டாக மாற வேண்டியது அவசியம். கூட்டத்தை நடத்தினவர்கள், பிரசங்கம் செய்தவர்கள், பங்கு பெற்றவர்கள் யாருக்குமே அது நிகழ்வாய் அமையவில்லை. கூட்டத்தை நடத்தி முடித்து விட்டோம் என்ற மன திருப்தியிலேயே மகிழ்ச்சி அடைந்து விடுகிறோம். எனவே இன்றைய ஊழிய உலகின் தேவை நிகழ்ச்சி அல்ல, நிகழ்வுகள். நிகழ்ச்சிகள் நிகழ்வுகளாய் மாறினால்தான் தேசம் கர்த்தரை அறியும். நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன், நிகழ்ச்சிகள் நிகழ்வுகளாய் மாறினால்தான் தேசம் கர்த்தரை அறியும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஊழியங்களும் நிகழ்ச்சியாய் அல்ல, நிகழ்வுகளாய் மாற நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஊழியமும் நிகழ்ச்சியாய் அல்ல, நிகழ்வுகளாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நிகழ்ச்சிகள் அல்ல, நிகழ்வுகள் தான் எழுப்புதலை கொண்டு வரும். மறந்து விடாதீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.